ரத்த காட்டேரியவோ இல்லை ட்ராக்லாவையோ காட்டாமல் ஒரு பேய் படம் எடுக்க முடியுமா? அப்படி எடுத்தால் அந்த பேய் படம் எப்படி இருக்கும்? நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் நைட் கிராலர். இயக்குனர் பேர் டான் கில்ராய். இது அவரோட முதல் ஹாலிவுட் படம். டான் கில்ராய் பல படங்களுக்கு திரைக்கதை ஆசிரியராக இருந்திருக்காரு. ஆனால் அவர் இயக்குன முதல் முழுநீள ஹாலிவுட் படம் இந்த படம் தான். இந்த படம் 2014ஆம் ஆண்டு அந்த சமயத்தில் தான் கலிஃபோர்னியாவில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸில் நடப்பது போல தான் கதை அமைக்கப்பட்டிருக்கு. கதையோட நாயகனோட பேர் லூ ப்ளூம். அவருக்கு உங்ககிட்ட காரியம் ஆக வேண்டியிருக்கு அப்படின்னா நீங்கள் அவரை லூ ப்ளூம்னு கூப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவரை நீங்கள் லூயிஸ் ப்ளூம் தான் கூப்பிடணும். அவர் அப்படி தான் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு. அதிகார படிநிலையில் இவரை விட கீழே இருக்காங்க, இவர்கிட்ட தான் அவங்களுக்கு காரியம் ஆக வேண்டியிருக்குன்னா அவங்க இவரை லூயிஸ்ன்னு தான் கூப்பிடணும், அப்படி தான் சொல்லுவார். இவர் ஒரு சூதுவாது உள்ள ஒரு ஆள் அப்படின்றது தெரியும். இவரோட நடவடிக்கைகள்லாம் நீங்கள் ஒரு கழுத புலி போல், அமெரிக்காவில் கயோட்டின்னு சொல்கிறாங்க, ஓனாயாக தான் அப்படி சொல்கிறாங்க. அந்த கயோட்டி போல் ஒரு நரி போல் ஃபாக்ஸ் லைக் கேரக்டர் இவர். முதல் காட்சியில் இவர் ஒரு இடத்துல திருடிக்கிட்டு இருக்கார். அங்கே வர்ற ஒரு செக்யூரிட்டி கார்டுக்கிட்ட அவரை பேசி ஏமாத முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அவர் திருடந்தான்றதை அவர் கண்டுபிடிச்சிடறாரு. அவரை அடித்து அவர் கையில் உள்ள வாட்செல்லாம் பிடுங்கிட்டு அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுறாரு. அடுத்து அவர் திருடிட்டு வந்த பொருட்களை ஒரு இடத்துக்கு விற்க போகிறாரு. விற்க போன இடத்துல பயங்கரமாக பேரம் பேசுகிறாரு. பேரம் பேசிட்டு அவர்கிட்டயே ஒரு வேலை கேட்குறாரு. வேலை கேட்கும்போது ஒரு சேல்ஸ் பிட்ச் பண்ணுறார். இன்டர்வியூவில் இப்போது சொல்கிறாங்க, செல் யுவர் செல்ஃப்னு சொல்கிறாங்க. உங்களோட திறமை என்ன அப்படின்றத சொல்லுங்கள், 5 வருஷத்தில் நீங்கள் என்னவாக இருப்பீங்க அதை பற்றி இப்போ சொல்லுங்கள், உங்களோட ஆம்பிஷன் என்னன்னு கேட்குற மாதிரி அவர் ஒரு சேல்ஸ் பிட்ச் பண்ணுறாரு. அதை அந்த திருடின பொருளை வாங்குறவர் கேட்கறதுக்கு ரெடியாக இல்லை, வேலை இல்லைன்னு சொல்கிறாரு. என்ன காரணம் தான் சொல்லுங்கன்னு சொல்லும்போது ஒரு திருடனுக்குலாம் வேலை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஸோ இதை கேட்டுட்டு அங்கேருந்து வெளியில் காரில் போயிட்டுருக்கும்போது ஒரு ஆக்சிடெண்ட் நடந்து இருக்கிறத பார்க்குறாரு. தன்னோட காரை ஓரமாக நிறுத்திட்டு வெளியில் பார்க்கும்போது அந்த ஆக்சிடெண்ட் ஆனதை படம் பிடிக்கிறதுக்கு ஒரு வேன் வருது, ஒரு நியூஸ் குரூ. அவங்க அதை படம் பிடிக்கிறாங்க. அவங்கக்கிட்ட பேச்சு கொடுக்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, அவங்க அவங்களோட வேனில் அந்த போலீஸ் கம்யூனிகேஷனை ரிசீவ் பண்ணக்கூடிய ரேடியோ ஒன்று வச்சுருக்காங்க. அதில் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்ஸ், தீ விபத்துகள், கொலை சம்பவம், ராபரி என்ன நடந்தாலும் அவங்களுக்கு தகவல் தெரியும். உடனே அவங்க கேமராவோட வண்டியில் அங்கே போய் அதை படம் பிடிச்சி செய்தி சேனல்களுக்கு விற்றுருவாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே இது போல் தான் ஏன் ஒரு ஃப்ரீலான்சராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி யோசிக்கிறாரு. அதற்கு மறுநாளே போய் ஒரு இடத்துல ஒரு சைக்கிளை திருடுறாரு. திருடிட்டு போய் அந்த சைக்கிளை விற்றுட்டு அந்த கடையிலேயே கேமராவும் இந்த படப்பதிவு பண்ணுறதுக்கான கருவிகளையும் வாங்கிட்டு ஒரு ரேடியோவும் வாங்கிட்டு அவரோட காரில் அன்றைக்கி நைட்டே கிளம்பி வேலையை ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ முதல் நாள் ஒரு ஷூட் அவுட்டை படம் பிடிச்சிட்டு போய் ஒரு ஸ்டூடியோவுக்கு போகிறார், ஒரு செய்தி சேனலுக்கு போகிறாரு. அங்கே உள்ள எக்ஸிக்யூட்டிவ்கிட்ட பேரம் பேசுகிறார். அவங்க ஒரு தொகையை இவருக்கு தர்றாங்க. அதிலிருந்து படம் பிக்கப் ஆகி அடுத்தடுத்து இவரோட வளர்ச்சியை காட்டுது. ஸோ இந்த படத்தை நான் ஏஸ் இன் த ஹோல் மற்றும் நெட்வொர்க் படத்தோட தொடர்ச்சியாக தான் இதை பற்றின விமர்சனம் நான் பண்ணுறேன். எப்படி மீடியா காலங்கள் தோறும் மாறி வந்திருக்கு. அதாவது 1951 செய்தித்தாள் பிரதானமாக இருந்தப்போ ஊடகம் எப்படி இருந்துச்சு, 76 தொலைக்காட்சி அமெரிக்காவில் பிரதானமாக இருந்தப்போ எப்படி இருந்துச்சு, அதாவது நெட்வொர்க் படத்தில் 2014 24 மணி நேர செய்தி சேனல்கள் வந்த அப்புறம் அன்னைக்கு எப்படி இருந்துச்சு. இந்த படம் அந்த 24 மணி நேர செய்தி சேனல்கள் பற்றிய ஒரு விமர்சனத்தை முன்வைக்கக்கூடிய படம் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த படத்தை உருவாக்கின டான் கில்ராய் இந்த கதாநாயகனான லூ ப்ளூமை ஏஸ் இன் த ஹோலில் உள்ள சார்லஸ் டேட்டம் அவரை பேஸ் பண்ணி தான் நான் உருவாக்கியிருக்கேன்னே பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காரு. அதாவது சார்லஸ் டேட்டம் தான் ஆர்கிடைப். அந்த உதாரண கதாபாத்திரத்தில் இருந்து தான் நெட்வொர்க்கில் உள்ள டயானா கிறிஸ்டன்சனோ இல்லை இந்த படத்தில் உள்ள லூ ப்ளூமோ உருவாக்கப்பட்டிருக்காங்க. மற்ற 2 படங்கள் என்ன அப்படின்னா, அந்த பிரதான கதாபாத்திரங்கள் சார்ல்ஸ் டேட்டமோ இல்லை டயானா கிறிஸ்டன்சனோ அவங்க எந்த அறத்தையும் தர்மத்தையும் கடைபிடிக்க தயாராக இல்லை அப்படின்ற சூழ்நிலையில் அந்த படத்தில் உள்ள மற்ற கதாபாத்திரங்கள் ஒரு மனசாட்சியின் குரலாக பேசக்கூடிய கதாபாத்திரங்கள் அந்த படத்தில் இருக்கும். இந்த படத்தில் அப்படி கதாபாத்திரங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. பிரதான கதாபாத்திரமான இன்னொரு கதாபாத்திரம் லூ ப்ளூமோட இன்னொரு வடிவம் தான். அவங்க பேர் நீனா ரொமீனா. அவங்க தான் அந்த தனியார் தொலைக்காட்சியில் எக்ஸிக்யூட்டிவாக இருக்காங்க.
அப்படியே அந்த சார்ல்ஸ் டேட்டம் கேரக்டர் எடுத்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு ஆண் கதாபாத்திரத்தையும் ஒரு பெண் கதாபாத்திரத்தையும் உருவாக்கினா எப்படியோ அப்படியே தான். இல்லைனா சார்ல்ஸ் டேட்டமும் நெட்வொர்க் படத்தில் வரக்கூடிய டயானாவும் ஒரே படத்தில் இருந்தால் என்ன ஆகுமோ அதுதான் நைட் கிராலர். இங்கே வந்து 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு இவர் சொல்கிறார், அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சென்ஸ் பண்ணுறார். அவங்களுக்கு இவரோட இந்த இரத்த கலரியான ஃபுட்டேஜுகள் தேவை. இப்போ இவர் முதல்ல கொண்டு வந்தது சுடப்பட்ட ஒரு நபருக்கு வந்து மருத்துவ உதவி பண்ணிகிட்டு இருக்கும்போது அதை படம் பிடிச்சி வந்து கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் கேட்குறாரு, உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவங்க கிட்ட நீனா கிட்ட பேசும்போது பிளடி, அதாவது ரத்த கலரியாக தானே வேணும் அப்படின்ற மாதிரி திரும்ப கேட்குறாரு. கிராஃபிக் வயலன்ஸாக வேணுமான்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லாஸ் ஏஞ்சலஸ் நகரத்தில் க்ரைமை வந்து, அதாவது அர்பன் க்ரைம் வந்து சபர்பன் ஏரியாவுக்கும் பரவிருச்சு, இது சம்மந்தமான நியூஸ் எனக்கு வேணும். பர்டிகுலர்லி இதில் வெள்ளை இன மக்கள் பாதிக்கப்பட்ட நியூஸ் தான் எனக்கு வேணும். கருப்பினத்தவரோ மெக்சிகனோ ஏஷியனோ எனி மைனாரிட்டியோ இந்த க்ரைமில் பாதிக்கப்பட்டால் அவங்கள பற்றின நியூஸ் எனக்கு வேண்டாம். இன்ஃபேக்ட் அவங்க கிரிமினல்களாக இருக்கணும், பாதிக்கப்பட்டவங்க வெள்ளை இனத்தவராக இருக்கணும். அப்படி அந்த கோணத்தில் செய்தி கிடச்சா அதை உடனே கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் மேலும் மேலும் டவுட்டு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பொண்ணு கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் கத்தி கதறி ஓடிக்கிட்டு தெருவில் ஓடி வந்தால் அந்த மாதிரி செய்தி தான், அந்த மாதிரி சென்சேஷனலான செய்தி தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீனா வந்து லூ கிட்ட கேட்குறாங்க. இந்த படத்தில் அந்த மனசாட்சியின் குரலாக ஒலிக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் இல்லாத காரணத்தினால ஒன்றிலிருந்து ஒன்றாக இது வந்து அந்த எந்த பாதையில் போகக்கூடாதோ அந்த பாதையிலே இந்த படம் பயணிக்குது. அதாவது இன்றைய செய்தி சேனல்கள் எப்படி இருக்குது, இப்போ அவங்க வந்து காலையில் 6 மணிக்கு நியூஸ் காட்ட அந்த பொறுப்பில் இருக்காங்க நீனா அப்படின்றவங்க. அன்று முதல் நாள் இரவு 10 மணிலேருந்து காலையில் 5:30 வரை அந்த லாஸ் ஏஞ்சலஸ் நகரத்தில் நடந்ததை செய்தியாக பார்க்கக்கூடிய மக்களுக்கு வந்து இவங்க காட்டணும். இவங்க இருக்கக்கூடிய சேனல் வந்து நீனா வேலை பார்க்கக்கூடிய சேனல் வந்து கடைசியாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி க்ரைம் நியூஸை தொடர்ந்து காட்டும்போது அதோட ரேட்டிங் கூடி அவங்களுக்கு வேலையில் ஒரு டென்யூர் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்றது தான் வந்து அவங்களோட நோக்கம், அந்த வேலையை தக்க வச்சுக்கிறதுக்காக. இந்த சூழ்நிலையில் லூ வந்து ஒரு அசிஸ்டண்ட்டை ஹையர் பண்ணுறான், வேலைக்கு எடுத்துக்கிறான். அவன் வந்து இந்த ஜிபிஎஸ் மேப்பை பார்க்கணும். இவன் வந்து காரை விரைவாக ஓட்டி கொண்டு போய் எங்கே விபத்து நடக்குதோ அங்கே போயிட்டு எங்கே விபத்தோ தீ பிடிச்செறிகிறதோ ஷூட் அவுட்டோ கொலை சம்பவம் என்ன நடக்குதோ அங்கே போயிடுவாங்க. இவங்க 2 பேரும் நடந்துக்கிற விதம் வந்து அந்த பிளட் சக்கிங் வேம்பயர். இன்ஃபேக்ட் நீனா கிட்ட வந்து லூ என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ வேம்பயர் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்குற, என்னோட உதவி இல்லாமல் இந்த வேலையை நீ தக்க வச்சுக்க முடியாது அப்படின்ற மாதிரி மிரட்டுறான். அதே நேரத்தில் இவன் வந்து ஒரு பஞ்ச் டைலாக் மாதிரி ஒன்று வச்சுருக்கான். என்ன அப்படின்னா, நீங்கள் அவனை மீட் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களோட கடைசி நாளாக இருக்கலாம், வாழ்க்கையோட இறுதி நாளாக இருக்கலாம். அந்த மாதிரி அவன் ஒரு பஞ்ச் டைலாக்லாம் வச்சுருக்கான். இந்த புதிய நூற்றாண்டு சினிமாவில் டார்க் நைட் படத்தில் வரக்கூடிய ஜோக்கர் வந்து ஒரு ஆர்ப்பாட்டமான வில்லன் அப்படின்னா, இந்த படத்தில் நைட் கிராலரில் நடித்த லோ ப்ளூம் வந்து அவரும் ஒரு டார்க் நைட் ஜோக்கர் அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு வில்லன் கதாபாத்திரம் தான், ஒரு எதிர்கதாநாயகன் கதாபாத்திரம் தான். இந்த படத்தில் அவருக்கு போட்டியாக இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் அவர் காலி பண்ணிடுறாரு. அண்ட் இந்த செய்தியை வந்து நடந்த பிறகு போய் அதை படம் பிடிக்கிறத விட ஒரு நிகழ்ச்சியை நடக்க விட்டு அதை படம் பிடிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு கெட்ட சம்பவம் நடக்கணும்னா அதுக்கான சூழ்நிலை எப்படி உருவாக்குறதுன்ற மாதிரிலாம் அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறார். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் மீதி படத்தை நீங்கள் திரையில் பாருங்கள். இப்போ நீங்கள் கடந்த 10 வருடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 24 மணி நேர செய்தி சேனல்கள் உலகங்களும் உருவாக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டு அப்படி என்ன அப்படின்னா வந்து மக்களை நம்பிக்கை இழக்க செய்கிறது தான். மக்கள் வந்து தொடர்ந்து இந்த நெகட்டிவ் நியூஸ் தான் நியூஸ் அப்படின்னு வரும்போது தொடர்ந்து இந்த சம்பவங்களை நீங்கள் தமிழ்நாட்டிலே வந்து கொலை காட்சிகளை பல தடவை காட்டியிருக்காங்க. சிசிடிவியில் பதிவான கொலை காட்சிகள், கொள்ளை காட்சிகள், இதெல்லாம் வந்து எந்த சென்சாரும் இல்லாமல் வீட்டில் 4-5 வயசு பிள்ளைங்க ஓடி விளையாடுற வீட்டில் நடுவில் டிவியில் வர்ற மாதிரி அவங்க காட்டியிருக்காங்க அதை. அண்ட் வந்து அரசியல்வாதிகளோ ஊடகமோ எப்போதும் மக்களை ஒரு சொல் விமர்சிப்பதே கிடையாது. இப்போ நீங்கள் ஏஸ் இன் த ஹோல்லையோ நெட்வொர்க் படத்துலையோ இல்லை இந்த படத்துலையோ மக்கள் பார்க்குறாங்க அதனால தான் நாங்கள் காட்டுறோம், மக்கள் பார்க்குறாங்க படிக்கிறாங்க அதனால தான் நாங்கள் எழுதுகிறோம் அப்படின்ற ஆர்கியூமெண்ட்டை கதாநாயகர்கள் வந்து முன்வைக்கிறாங்க. அண்ட் இப்போ மக்கள் இதை எந்த மக்கள் இதை எக்ஸாக்டாக பார்க்குறாங்க, இதனால தான் நாங்கள் காட்டுறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா ஏன் பார்க்குறீங்கன்னு சொல்லி யாரும் விமர்சனம் பண்ணுறதில்ல. இன்ஃபேக்ட் நெட்வொர்க் படத்தில் வந்து அந்த ஹாவர்ட் பீல் கதாபாத்திரம் வந்து மக்களை விமர்சனம் பண்ணும்போது அந்த டிஆர்பி ரேட்டிங் குறைய ஆரம்பிக்குது. ஏன் மீடியாவோ அரசியல்வாதிகளோ மக்களை விமர்சனம் பண்ணுறதில்ல அப்படின்னா மக்கள் பார்த்தா தான் அவங்களுக்கு வாழ்க்கை, மக்கள் ஓட்டு போட்டால் தான் அவங்களுக்கு வாழ்க்கை. அதனால் மக்கள் பக்கம் எவ்வளவு குற்றமாக இருந்தாலும்
அதை வந்து அவங்க வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. இப்போ மீடியா மக்களை கரப்ட் பண்ணுதா, இல்லை மக்கள் இப்படி இருக்கிறதுனால மீடியா கரப்ட் ஆயிடுச்சா அப்படின்றது வந்து கோழி முதல்ல வந்ததா முட்டை முதல்ல வந்ததா கதை மாதிரி தான். இந்த வேம்பயர், இந்த லூ வந்து வேம்பயர் டிராக்குலோ தன்மையை வந்து எல்லாருக்கிட்டேயும் பரவ வச்சிட்றான். அவன் யார் கூடலாம் கான்டாக்டில் வர்றானோ எல்லோரும் கிட்டத்தட்ட அவனை மாதிரி ஆகிறாங்க. அப்படி ஆக மறுக்கக்கூடிய கதாபாத்திரங்களை அவன் என்ன நிலைமைக்கு ஆளாக்குறான் அப்படின்றதும் படத்தில் இருக்குது. ஸோ இந்த டார்க் நைட் படத்தில் வந்து ஜோக்கர் சொல்லுவான், அந்த கதாபாத்திரம் சொல்லும், பைத்தியக்காரத்தனன்றது புவியீர்ப்பு விசை மாதிரி லேசாக தொட்டால் மக்கள் கீழே விழுந்துருவாங்க அப்படின்ட்டு. எல்லோரும் யாராக இருந்தாலும் அவங்கள வந்து கீழே விழ வச்சிடலாம், அந்தளவுக்கு தான் அவங்களோட அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வேல்யூஸ் எல்லாம் இருக்கும், அவங்களோட டிக்னிட்டி. இட்ஸ் a பேட் ஜோக் அப்படின்ற மாதிரி. ட்ராப்ட் அட் த ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் ட்ரபிள். முதல் தொந்தரவு, ஒரு சின்ன தொந்தரவு வந்தோடனே அவங்க மாரல் கோடு வேல்யூ எல்லாத்தையும் கீழே போட்டு ஓடிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஜோக்கர் கதாபாத்திரம் சொல்லும். ஸோ இந்த ஹியூமன் வீக்னஸை நல்லா புரிஞ்சுக்கிட்ட, இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற ஒரு கேரக்டர் தான் இந்த லூ ப்ளூம். அவன் பேசுகிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கார்ப்பரேட்டுக்குள்ளே எப்படி இருப்பாங்களோ அவங்க அந்த கார்ப்பரேட்டில் பேசக்கூடிய அந்த மொழி, அந்த வார்த்தைகள், அந்த டோன் எல்லாத்தையும் தொடர்ந்து பயன்படுத்துகிறான். இந்த படம் வந்து கடந்த 10 வருடங்களில் இந்த செய்தி சேனல்கள் உலகெங்கிலும் எப்படி வந்து மக்களோட பார்வையை கட்டமைச்சிருக்கு, உலகத்தை மக்கள் பார்க்கும் விதத்தை எப்படி உருவாக்கியிருக்கு அப்படின்ட்டு இப்போ நீங்களே யோசித்து பார்க்கலாம். இந்தியாவில் கடந்த 10 வருடத்தில் வந்து எப்படி வந்து நாம் இந்த நாட்டை பார்க்கும், நாம் நம்மோடு வாழும் மக்களை பார்க்கும் பார்வையை இந்த செய்தி சேனல்கள் உருவாக்கியிருக்கு அப்படின்றத நீங்களே யோசித்து பார்க்கலாம். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. வணக்கம்.